யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நற்கீர்த்தியே சிறந்த சொத்து. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய நகரத்தில் தானியல்னு சொல்கிற ஒருவர் மளிகை கடை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு தீவிரமான கிறிஸ்தவர். அவருடைய கடையில் எப்போவுமே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம், அவருடைய கடையில் எல்லா பொருட்களும் மலிவாக கிடைக்குமா. அவருடைய நற்கீர்த்தி, அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குமா. இதனால் அங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தானியல் ஒரு போதும் எடையை குறைக்க மாட்டாங்க. தரம் இல்லாத பொருளும் கடையில் வைக்க மாட்டாங்க. யாரிடத்துலையும் ஒரு பைசா கூட அதிகமாக வாங்க மாட்டாங்க. யாரையும் மரியாதை குறைவாக பேசவும் மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதே தெருவில் செல்வம்னு சொல்கிற ஒருத்தங்க பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று வச்சுருந்தாங்க. செல்வத்துக்கு தானியல் மேலே ரொம்ப பொறாமை. ஏன்னா ஒரு சாதாரண மளிகை கடைக்காரனுக்கு ஏன் இவ்வளோ மரியாதை, அவனை எப்படியாவது நம்ம அவமானப்படுத்தணும் அப்படின்னு செல்வம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் செல்வம் ஒரு ஐடியா பண்ணினாங்க. தானியல் கடையிலிருந்து வெளியே போகிற நேரமாக பார்த்து தன்னுடைய கடையில் உள்ள ஒரு ஆளை அனுப்பி சில பொருட்களை வாங்க சொன்னாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஆளுகிட்ட சொல்லி அனுப்புனாங்க செல்வம், நீ எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு ஒரு 500 ரூபாயை தெரியாத போடுற மாதிரி கீழே போட்டுட்டு தானியலுக்கு உதவியாளர்கிட்டையோ யார்கிட்டையுமே சொல்லாமல் வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அவருடைய வேலைக்காரரும் அதே மாதிரி செய்துட்டு வெளியே வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் செல்வம் ஊர் மக்கள் முன்னிலையில் தானியலோட கடைக்கு வந்து, யோ கடையில் யாரையா உள்ள, வெளியே வாங்கய்யா, நேற்று என்னோட ஆள் இங்கே வந்து கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு ஒரு 500 ரூபாயை தொலைச்சிட்டாங்க. உங்கள் கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் திருட்டு கூட்டமா, அப்படியே 500 ரூபாயை முழுங்கி யாப்பம் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டாங்க. தானியல் அதற்கு ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாக உள்ளே போயிட்டு ஒரு கவரை எடுத்து கொண்டு வந்து செல்வத்தோட கையில் கொடுத்தாங்க. ஐயா, இதில் 500 ரூபாய் இருக்குது. நேற்று ராத்திரி நாங்கள் கணக்கு பார்க்கும்போது ஒரு 500 ரூபா கூட பணம் இருந்துச்சு. அது தரையில் கண்டெடுத்ததா என்னோட வேலைக்காரங்க சொன்னாங்க. யாராவது இந்த பணத்தை தொலைச்சவங்க தேடி வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் அதை தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தோம். இந்தாங்க உங்கள் பணம்னு சொல்லி மரியாதையோட தானியல் செல்வத்திட்ட கொடுத்தாங்க. அதுவரை இதை பார்த்துட்டு நின்ன ஊர் மக்கள் செல்வத்தை பார்த்து, யோ தானியல் ஐயா எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும், அவர் மேலே பொய் பழி போட்டு அவருடைய மதிப்பை குறைக்க பார்க்குறீரோ என்று சொல்லி கண்டிச்சாங்க. செல்வத்திற்கு மிகவும் அவமானமாக போயிட்டுது. தானியலின் நேர்மையும் அவர் சம்பாதித்து வைத்திருந்த நற்கீர்த்தியும் கண்டு செல்வம் வியப்படைந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தன் வழியே போய்விட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் இவ்வாறு கூறுகிறது, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே மேல் என நீதிமொழிகள் 22:1 நமக்கு சொல்கிறது. நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக வாழும்போது நாம் செய்யும் ஜெபமும் ஆராதனையும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் உலகத்தாரால் நாம் பெறும் நற்சாட்சி. நம்முடைய நேர்மையான வாழ்க்கை முறையே கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்கும் மிக சிறந்த சாட்சி ஆகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து பதிவிடுகிற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த கதையினுடைய நல்லது கெட்ட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள். மறக்காமல் நண்பர்களை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.